அடை தோசை ரெசிபி ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே இன்னைக்கு இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு 1.5 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 1/4 கப் அளவுக்கு உளுந்து. கடலைப்பருப்பு எவ்வளோ சேர்க்குறோமோ அதே அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு கடலைப்பருப்புக்கு 1.5 கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துட்டு இல்லை 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். நான் இன்னைக்கு மிக்சிலே அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 பேட்ச் அளவாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு அது கூட 5 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 5-6 காஞ்ச மிளகாய் நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் அரைச்சி எடுத்துட்டு திரும்ப இன்னொரு பேட்ச் அரைச்சி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி பூண்டு சோம்பு நிறையா சேர்த்துக்கிறதுனால 2வது பேட்ச் அரைக்கும் போது தேவையான அளவு உப்பு, 2 காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம். மாவு அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு பல்லா கட் பண்ண தேங்காயும் சேர்த்துக்கலாம். அடை தோசைக்கு மாவு ரெடி. கல் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தோசை ஊற்றிட்டு 2 பக்கம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மாவு கூடவே ஒரு கொத்து முருங்கைக்கீரை ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர்